ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் திருநாமங்கள் 13ஆம் பாசுரம். ஆண்டாள் பாடிய திருப்பாவையை எம்பெருமானின் திருநாமங்களைக் கொண்டு அவள் எப்படி நம்மளுக்கு காண்பித்துக் கொடுத்தாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். தோழிகளை எழுப்பக்கூடிய பிரகரணம் 6ஆம் பாசுரத்திலிருந்து 15ஆம் பாசுரம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தோழியையும் எம்பெருமானின் ஒரு திருநாமத்தை சொல்லி அவரை போய் சேவிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வருகிறாள் ஆண்டாள். இந்த ரீதியிலே முதல் 5 பாசுரங்களில், அதாவது 6ஆம் பாசுரம் முதல் 10ஆம் பாசுரம் வரை 8 திருநாமங்களை கொண்டு தோழிகளை எழுப்பும் காரியத்தை செய்தாள் ஆண்டாள். 11ஆம் பாசுரத்திலே புனமையில் என்கிற தோழியை எழுப்பும் பொழுது முகில்வண்ணனை பாட வேண்டும் என்று சொன்னாள். 12ஆம் பாசுரத்திலே நற்செல்வன் தங்கை என்கிற தோழியை அழைக்கும் பொழுது மனத்துக்கினியானை பாட வேண்டும் என்று சொன்னாள். மனத்துக்கினியானான ராமனை பத்தி பாட வேண்டும் அப்படின்னு உடனே ராம கதையை பாட ஆரம்பித்தாள் பெண்கள். அடுத்த கிரகத்துக்கு போகக்கூடிய சமயத்திலே ராமனுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் பாடிக்கொண்டிருக்க இந்த 13ஆம் பாசுரமானது ராமன் எம்பெருமானுடைய ஒரு அற்புதமான திருநாமத்தை கொண்டதாய் உள்ளது. இந்த திருநாமம் என்ன? இதுதான் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தான் என்பது. மிகவும் பெரிய திருநாமம். ஆனால் ஒரு அழகிய வரலாறை தனக்குள்ளே ஒளித்து வைத்த திருநாமம் இது. இந்த திருநாமத்தை கொண்டு இந்த தோழியை எழுப்ப வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கறதை நாம் பார்க்கலாம். இந்த தோழிக்கு போதரி கண்ணினாய் என்று சம்போதனமிடுகிறாள் ஆண்டாள். இவளுடைய கண்களானது மான் போன்று இருக்கிறதாம். மானுக்கு சத்ருவை போல் கண்கள் உடையவள் அப்படிங்கிறா. அதாவது மானுடைய கண்ணழகா இவளுடைய கண்ணழகா அப்படின்னு பார்த்தா நிர்ணயம் பண்ண முடியலையாம். அத்தகைய கண்ணழகு படைத்தவள் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியை கொண்டாடி எழுப்புகிறாள். மான் சத்ருவாக ஒருத்திக்கு அமைந்தது. அவள் யார்? அவள்தான் சீதாதேவி. பொன்மானுக்கு பின்னாடி ராமபிரானை போகச் சொன்னதனால் தானே ராமாயணம் கதை முழுக்க ஏற்பட்டது. மேலும் சீதை அப்படிங்கிறவளே மாழைமான் மடநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மானை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னும் சொல்லலாம். ஆக இந்த பெண்மணியானவள் சீதாதேவியை போல் இருக்கிறாளாம். யாரு? இந்த போதரி கண்ணினாய் அப்படிங்கிற பெண்மணியானவள். போதரி கண்ணை உடைய இவள் சீதாதேவியை போல் இருக்கிறாள். இந்த சீதாதேவியை போல் இருக்கக்கூடிய பெண் ராமனை பத்தி பாடும் பொழுது எப்படி தூங்கிக் கொண்டிருக்க முடியும்? அதுவும் எப்பேற்பட்ட ராமன்? புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவனான ராமன். இது என்ன கதைன்னு கேட்டா, ஒரு புல் இருந்தது, ஒரு பட்சி. அது மிகவும் இனிமையான பேச்சுக்களை வாக்குகளை பேசுமாம். அதனால்தான் அதுக்கு இன்வாய் உடைய புல் இன்வாய் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த புல் அப்படின்னு கேட்டா ஜட்டாயு என்கிற பட்சி. இவர் இனிமையான வார்த்தையே சொன்னார். ராமனை பார்த்த பொழுது சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு விப்ரஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்யதே விந்தோ நாம முகூர்த்தோசௌ நச்சகஸ்தசோபுதத்து அப்படின்னார். உன்னுடைய பொருள் ஒன்று இப்பொழுது காணா போயிருக்கிறது. உனக்கு சேர்ந்த ஒன்று இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா கவலைப்படாத, அது எந்த தருணத்துல உன்னை விட்டு பிரிஞ்சுதோ அந்த முகூர்த்தம் ஒரு நல்ல முகூர்த்தம் தான். அந்த முகூர்த்தத்துக்கு விந்தன்னு பேரு. விந்தன் அப்படிங்கிற முகூர்த்தத்துல யாருடைய பொருள் தொலைந்து போனாலும் அது நிச்சயமாக அந்த சுவாமி கிட்டக்க வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகையால் சீதாதேவி உனக்கு நிச்சயம் கிடைப்பாள் அப்படின்னு உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே வார்த்தையை சொல்லக்கூடிய புல்லாக இருந்ததனால் அந்த இன்வாய் உடைய புல்லாக ஜட்டாயுவை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். புல்லின் வாய் அப்படிங்கிற சப்தத்தினால. இந்த புல்லினுடைய வாயை ஒருத்தன் கீண்டான், பிளந்தான். யாருன்னு கேட்டா அவன்தான் பொல்லா அரக்கனான ராவணன்.
இப்பேற்பட்ட ஜட்டாயுவாகிற மகாபாகவதோத்தமனை மாய்த்தானே அவன் அப்படிங்கறதுனால சினம் கொண்ட ராமபிரான் என்ன பண்ணா, அந்த புள்ளின்வாய் கீண்டானான பொல்லா அரக்கனை, அதாவது ராவணனை கிள்ளி களைந்தான். அங்குல்ய கிரேணதான் அந்யான் என்கிற ரீதியிலே அப்படி கிள்ளி எறிந்தான் அவனுடைய 10 தலைகளையும். ஆக இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான கருணாமூர்த்தியான ராமபிரானை பத்தி பாடும் பொழுது, சீதை மாதிரி போதரிக்கணினாயா இருக்கக்கூடிய நீ உறங்குவது சரியா, எழுந்து வா என்று கூப்பிட்டவுடன் இந்த தோழியும் ஆண்டாள் கோஷ்டியினருடன் வந்து சேர்ந்தாள்.